ரொம்ப கவனமாக கவனிச்சுக்குங்க. நம்முடைய வாழ்க்கையே நம்மளே அழிச்சிடக்கூடாது. எப்போவுமே நம்மளே அழிச்சிடக்கூடாது. அதுவும் அதிகமான மனிதர்கள் இன்றைக்கு அழிகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாம்சத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். மாம்ச இச்சைகளை கண்ட்ரோல் பண்ணணும். மாம்ச சிந்தைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். எப்பவுமே நம்முடைய மாம்சத்திற்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். இது அந்த ஆவி ஜெயிக்குமா, மாம்சம் ஜெயிக்குமா? அதைத்தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே சந்திக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுகிறாரு, எப்பா மாம்சமோ பலவீனம் உள்ளதுதான், ஆனா ஆவி என்னவாமா உற்சாகம் உள்ளது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாதம் முழுக்க எப்படி நீங்க இருக்கணும்னா, ஆவியிலே நீங்க இருக்கணும். உங்க மாம்சத்துல நீங்க தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்க மாம்சம் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போய் கணக்க ஒப்புவிக்கும். அதனால நீங்க மாம்சத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. மாம்சத்துல எழும்புகிற கோபத்தினால கர்த்தருக்கு விரோதமா பண்ணிடக்கூடாது. கண்களுடைய இச்சையினால ஆண்டவருக்கு விரோதமா பண்ணிடக்கூடாது. நம்முடைய மாம்சத்தை நீங்கள் அடக்கணும். இந்த மாதம் உங்களுடைய ஜெப குறிப்பாகவே மாறட்டும். ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்தை நான் கண்ட்ரோல் பண்றதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. அது சில நேரங்களிலே நம்முடைய மாம்சத்துல நம்ம பண்றது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கும், யாரும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கும். எல்லாருமே இந்த பிரதர் ரொம்ப நல்ல பிரதர், இந்த சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டர் அப்படின்னு வெளி தோற்றத்துக்கு நம்மளை பார்த்த உடனே ஒரு அடையாளப்படுத்துவார்கள். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவருக்கு மறைவாய் நம்முடைய மாம்சத்தினால எதையும் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் அதை காண்கிறார், கர்த்தர் அதை பார்க்கிறார். சிலர் ஓயாம என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் இந்த மொபைலே அதிகமாக நோண்டிட்டு இருக்காங்க பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் அவர்கள் அதிகமாய் மாம்சத்திலே பாதிக்கப்படுவார்கள், மாம்சத்தில் அவங்க தப்பு பண்ணுவாங்க. அதனால இந்த மாதத்தில் ஒரு பொருத்தனை எடுங்க, நான் ஃபோனை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்குவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பொருத்தனை எடுங்க. நீங்க தேவைக்கானதை பயன்படுத்துங்க, தப்பு இல்லை. மற்றவங்கள்ட்ட பேசுகிறது தவறல்ல. ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, தவறல்ல. ஆனால் சிலர் பாருங்க, தங்களுடைய வேலைக்கு போன மற்ற எல்லா நேரங்களிலையும் அவ்வளோதான் அந்த ஃபோனை பார்த்து பார்த்து, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க பார்த்து பார்த்து தங்களை கெடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை ஒரு நாளும் விரும்பவே இல்லை. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேட்போம், இந்த மாதத்தில் என் மாம்சத்தை காத்து கொள்ள எனக்கு உதவி செய். கவனிங்க, இது அடங்காதது. இந்த மாம்சம் அடங்காதது. எந்த இது திருப்திப்படுத்தவே முடியாது. நம்ம இன்னைக்கு மத்தியானம் இருக்கலாம், நீங்க நிறைய பேர் நல்லா சாப்பிட்டு இருக்கலாம், ஒரு பெரிய சட்டி நிறைய நீங்க சாப்பிட்டாலும் அடுத்து சாயந்தரமானா என்ன பண்ணும்? கேட்கல, கண்டிப்பா பசிக்கும். அது பசி இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ இந்த மாம்சத்திற்கு எவ்வளவுதான் நீங்க கொடுத்தாலும், எடா இன்னைக்கு நீ அவ்வளவு பிரியாணி சாப்பிட்ட, நாளைக்கு கொஞ்சம் கம்மியா சாப்பிட வேண்டியதுன்னா இருந்தா சாப்பிடுவோம். அது என்ன குறைவா சாப்பிட்றது? கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அடித்து புசிங்கள் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம அதை பண்ணிட்டே இருப்போம். அப்போ மாம்சத்தை எதை கொடுத்தும் நீங்க திருப்திப்படுத்த முடியாது. நான் வெறும் சோத்தை மட்டும் சொல்லல, சாப்பாடை போலத்தான் வேற எல்லாமே இந்த மாம்சத்துக்கு என்ன கொடுத்தாலும் திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனா இந்த மாம்சத்துக்கு ஏதோ ஒண்ணுக்கு அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அது சாப்பாடா இருக்கலாம், அது கள்ள விஷயமா இருக்கலாம், சரீரத்தை கெடுக்கிற மதுபானம் அப்படிப்பட்ட காரியங்களா இருக்கலாம். மாம்சத்துக்கு ஏதாவது ஒன்னா அடிமை ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒரு நாளும் விட்டுறவே கூடாது. எல்லாருக்கும் அந்த சிந்தைகள் வரலாம், எண்ணங்கள் வரலாம். ஆனா நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை அடக்கி ஆளணும். நீங்க அந்த சிந்தை உங்களுக்குள்ள வரும்போது உங்களை பார்த்து நீங்க என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா, அவ்வளவுதான். பிசாசு பக்கத்துல இருந்து சொல்லுவான், இந்த ஒரு டைம் மட்டும்தான் நீ தப்பு பண்ணுவேன், இந்த ஒரு டைம் மட்டும்தான் சாப்பிடலாம். அதான் நிறைய நேரத்தில் என்னுடைய இந்த மூத்த மகனை நான் யோசிக்கும் போது, சனிக்கிழமை சாப்பிட்ருக்கும் போது அவன் பக்கத்தில் போயிட்டு, என்னப்பா கொஞ்சம் நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்திய வை அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்ற வசனத்தை அவன் பக்கத்தில் போய் நின்று சொல்லுவேன். பா டாடி, இன்னைக்கு இவ்வளோ சாப்பிட்டாலும் நாளைக்கு காலையில் ஃபாஸ்டிங் தானே. நாளைக்கு அதான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்காது, அது மத்தியானம் தான் சாப்பாடு, கண்டிப்பாக ஃபாஸ்டிங் போட்டுருவோம். நாளைக்கு காலையில் ஃபாஸ்டிங் தானே டாடி. அப்புறம் ஏன்
அப்ப என்ன மனசு சொல்லுது அப்படின்னா, இப்ப எல்லாத்தையும் கிடைக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிரு, நீ சாப்பிட்டுரு, எதையும் மிச்சம் வச்சாத, வலிச்சு போ சாப்பிட்டுரு, அவ்வளவுதான். நாளைக்கு நீ என்ன வாமா ஃபாஸ்டிங். ஆனா நாளைக்கு காலையில் நின்று இருப்பான், கொஞ்சம் பூஸ்ட் தருவீங்களா? சரி பரவாயில்ல, நான் இப்போ சர்ச்சுக்கு போறேன், எனக்கு 2 சின்ன ஸ்லேஸ் மாதிரி கொஞ்சம் ஒரு அந்த பிரெட் 2 ஸ்லைஸ் பிரெட் கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, நான் அப்படியே சாப்பிட்டுட்டு போய் ஆராதனை அட்டன் பண்ணி வந்துடுவேன். அப்போ நல்லா நினைச்சுக்கங்க, நம்மகிட்ட முன்னாடி இருக்கிறது எல்லாவற்றையும் நம்ம சாப்பிட்டுட்டாலும் திரும்ப என்ன வந்துடும் அப்படின்னு சொன்னா, அந்த பசி திரும்ப வந்துடும். அதனால பிசாசு உங்களை உற்சாகப்படுத்துவான், அவ்வளவுதான், நீ ஒரே டைமோட இது முடிச்சிடலாம், இது உன் வாழ்க்கையில பிரச்சனை வராது, ஒரு டைம் தானே, ஒரு டைம் தானே. நீங்க நம்பாதீங்க, நீங்க தயவு செய்து அந்த பொய்யை நம்பாதீங்க. நம்முடைய மாம்சத்துல எதற்கு நீங்க பழக்கமானாலும் அதிலிருந்து உங்களை அடிமைத்தனப்படுத்த தான் சத்துரு பாப்பானே தவிர உங்களை நீங்களால அவ்வளோ சீக்கிரமா விட்டுட்டு வெளியே வர முடியாது. நீங்க ஒன்றும் வேண்டாம், நீங்க டீயே குடிக்காத ஒரு ஆளா இருங்களேன், சும்மா ஏதோ ஒரு கடையில் போகும்போது ஒரு டீ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், ரெகுலரா 4 நாள் அந்த டீ குடிங்க, 5ஆவது நாள் கரெக்டா 9:30 மணிக்கு உங்களுக்கு டீ கேட்கும் பாருங்க. எங்க நீங்க சுத்திட்டு இருந்தாலும் உங்க வண்டி எங்க தான் போய் நிற்கும்? கேட்கல, உங்க வண்டி அங்கதாங்க போய் நிற்கும். இந்த சில இடங்கள் சில ஏரியால பாத்தீங்க அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்ச உடனே டீ குடிச்சிட்டு படுக்கிறது வழக்கம். சிலருக்கு அந்த சாப்பிட்டு முடிச்சிட்டு கண்டிப்பா டீ குடிக்க மாட்டாங்க. சில ஊர்ல இருக்கும், அந்த ஊருக்காரங்களை பாருங்க, எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுக்கு அன்னைக்கு இப்ப நைட்டு சோறு தான் சாப்பிட்டுருப்பாங்க, ஆனா சோறு சாப்பிட்டா கூட சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்களுக்கு நமக்கு என்னடா இது காம்பினேஷன், சாப்பாட்டு முடிச்ச உடனே ஒரு டீயாடா நமக்கு தோணும். நம்ம ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு முடிச்ச உடனே ஒரு டீ சாப்பிட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, ஓகே டிஃபன் சாப்பிட்டாங்க ஒரு டீ. ஆனா சோறை சாப்பிட்டு அதுக்கு மேல டீ சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா எனக்கு என்னமோ நீங்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களோன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கும், என்ன சோறு சாப்பிட்டு டீ குடிக்கிறதா அப்படின்னு. ஆனா அது பழக்கமாயிருச்சு. அப்போ ரொம்ப கவனம் என்ன அப்படின்னா, நம்முடைய மாம்சத்திற்கு எதையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா பழக்கிடவே கூடாது. சொகுசை பழக்கிட்டோம், ரொம்ப கஷ்டம். சாதாரணமா இந்த கால் வலிக்கும் பாருங்களேன், இந்த கால் வலிக்கும் போது காலை யாராவது அமுத்தி விட்டா நல்லா இருக்கும்னு தோணும், ரொம்ப கால் வலிக்கு நிக்கிறனால. அப்போ ஒரு நாள் சின்னவனை கூப்பிட்டு கொஞ்சம் என் காலை கொஞ்சம் அமுத்தி விட முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதனால என்ன இருக்கு டாடி, நான் அமுத்தி விடுறேன் அப்படின்ட்டு அவனுடைய அந்த பிஞ்சு கை வச்சு நல்லா சாஃப்ட் அனுப்பி விட்டோம்னு நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் டியூட்டி மூத்தவனுக்கு, அடுத்த நாள் டியூட்டி 2ஆவதுனுக்கு. அப்ப நானே யோசிச்சேன், ஏடா காலை அமுத்தி விடுறதுக்கு 2 பேர் கிடைச்சாங்கன்றதுக்காக அப்படியே கண்டினியூவா போயிட்டே இருக்குது. இல்லை வேண்டாம், சரி வெயிட் பண்ணுங்க, வேண்டாம் இனி அமுத்த விட வேண்டாம். அப்போ நம்ம அடிமையாகாமல் நம்மளை பார்த்து கொள்ளுவது நம்மேல் விழுந்த கடமை. இந்த மாதம், இந்த புதிய மாதத்தை சந்திக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எதுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கணும்னா, உங்க மாம்சத்துல எந்த அடிமைத்தனமும் இல்லாம கர்த்தர் உங்களை கிருபையாய் காப்பாற்றணும். உங்க கண்ணு அடிமையாயிடக்கூடாது, உங்க சிந்தை அடிமையாயிடக்கூடாது, உங்களுடைய இருதயம் அடிமையாகாமல் கர்த்தரே பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?